ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பூ வைக்கிற ஃபங்ஷனுக்கு மேக்கப் பண்ணியிருந்தோம்ல, அத ரீகிரியேட் பண்ணலாமா? ஆக்சுவலா எனக்கு மேக்கப் பத்தி பெருசா நாலேட்ஜ்லாம் கிடையாது. நானே கத்துக்கிட்டது தான். ஸோ என்கிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு. அத வச்சு நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். அது வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, 200 எம்எல் 243க்கு Flipkartல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்களும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லயும், ரீட்டெயில்லயும் கம்பேர் பண்ணி எதுல கம்மியா இருக்கோ வாங்குனீங்கன்னா, நீங்க காச சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுவும் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்கிரீன் இப்போ நம்ம வந்து ரீகிரியேட் தானே பண்றோம். அதனால சன்ஸ்கிரீன் நான் ஈவினிங் தான் இப்போ பண்றேன். அதனால லைட்டா கொஞ்சமா எடுத்து தான் நான் யூஸ் பண்ணேன். ஆனா ரொம்ப யூஸ் பண்ணாலுமே ஆயில் கண்ட்ரோல் பண்ணாமான்ட்டு தெர்ல. கொஞ்சம் டவுட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் வீடியோல பார்த்தேன். அதனால கொஞ்சமாவே யூஸ் பண்ணேன். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் வந்து காத்தே அடிக்கவே இல்ல. அதனால ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லிப் பாம் அப்ளை பண்ணேன். லிப் பாம் வந்து என்எம்எஃப் அப்படின்ட்டு நல்லாருக்கு. இது வந்து மெடிக்கேட்டட் உள்ளது. எங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அதனால இதையே நாங்க கன்டின்யூ பண்றோம். கண்டிப்பா இது வந்து பெஸ்ட்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிப் பாம் வேணுங்கிறவங்க. அதுக்கப்புறம் பிரைமர். இது வந்து நைக்கால வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 143க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து லைட்டா எடுத்து சின்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி, நல்லா பிரஷ் பண்ணி இந்த மாரி பண்ணேன். பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ வந்து 150க்கு அதோட பிரைஸ்லாம் அதிகமா இருந்தது. இது வந்து நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருந்தனால இத வாங்கி நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்சீலர் வாங்கியிருந்தோம். கன்சீலர் வந்து பேலட்டா வாங்கியிருந்தோம். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு கலர் மட்டும் வாங்கியிருந்தோம்னா, அது கரெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஸோ பேலட் வாங்குனனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் ரொம்ப டார்க்கா இருக்கோ, இப்போ கண்ணுக்கு கீழ டார்க்கா இருக்கும். அப்புறம் வாய சுத்தி கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நான் வந்து ஒரு 2, 3 கலர் எடுத்து லைட்டா இப்படி வச்சுட்டு, பிளெண்டர வந்து ஈரம் பண்ணியிருந்தேன். நனச்சிருந்து பிளெண்ட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகுது. நீங்க வந்து மேக்கப் ஸ்ப்ரே வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த மாரி பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி நான் வீடியோல பார்த்தேன். அது நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது போட்டதுக்கு அப்புறமே எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டரா இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால ஃபிட்மி 330 ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டேன். அத வந்து மறுபடியும் அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி லைட்டா டேப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம நல்லா ரப் பண்றத விட, இந்த மாரி டேப் பண்ணா நல்லா செட்டில் ஆகுது அப்படிங்கிற மாரி நான் பார்த்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நானே YouTubeலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் வந்து நல்ல கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது தான். ஃபிட்மியோட 340 ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன் இது கொஞ்சம் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். ஆனா இது கொஞ்சம் எல்லோ ஷேடு அந்த மாரி இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ELF ஒரு வாங்கியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் பிரைஸ் அதிகம். அது வந்து ஆனா எனக்கு நார்மலா அது மட்டும் போட்டா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. 2யும் மிக்ஸ் பண்ணி போடுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து இதுவும் ஆஃபர்ல தான் எல்லாமே நாங்க ஆஃபர்ல தான் வாங்குவோம். ஏன்னா எங்ககிட்ட காசு இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பிளெண்டர வச்சு நல்லா டேப் பண்ணிட்டு பிளெண்டர் தான் முக்கியமான ரோல் மேக்கப்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிட்மியோட பவுடர். இந்த பவுடர விட எனக்கு ஸ்பின்ஸ் பவுடர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டா ஆயிலா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால இத வந்து லைட்டா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனா இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ற மாரி எனக்கே பெர்சனலா ஃபீல் ஆகுது. அதனாலேயே இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணேன் அன்னைக்குமே. முன்னாடிலாம் எனக்கு மேக்கப் பண்றதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னு இல்ல. பட் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இப்பலாம் நான் அதுல வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன். ஆ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருக்கலாமோ! அப்படிங்கிறது தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ ஃபில் பண்றதுக்காக மார்ஸோட ஐ கிட் ஒண்ணு வச்சிருந்தேன். அது வந்து சென்டர்ல இருந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஒரு மாரி எப்படி சொல்றது? பூதம் மாரி ஆயிருவோம். அதனால மிடில்ல இருந்து லைட்டா அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பிரஷ்ஷ வச்சு நல்லா அப்படியே லென்த்தா அப்படி கொண்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காஜல், ஐலைனர் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா எப்படி சொல்றது?
அதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அது வந்து வேண்டான்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஐ ஷேடோ லைட்டா போடலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா, நம்மளுக்கு அந்த கருவளையம் மாரி நல்லா டார்க்கா ஹைலைட்டா தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லைட் கலரா இருக்கிறத லைட்டா எடுத்து, அதோட பிரஷ் இருக்கும். பட் எனக்கு அந்த டைம்ல எனக்கு அந்த பிரஷ் கிடைக்கலதுனால, நான் ஏதோ ஒரு பிரஷ் எடுத்து அப்ளை பண்ணதுனால, எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, குட்டி பிரஷ் எடுத்து அப்ளை பண்ணுவேன். நான் வந்து ஒரு லைட் பிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் மாரி இருக்கும். அது 2யுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணேன். கையிலேயே பண்றதே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு இப்படி பண்ணேன். பட் அது வந்து கொஞ்சம் சொதப்பலா ஆன மாரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஹைலைட்டர் கிடையாது. ஸோ நான் ஐ ஷேடோ பேலட்ல இருக்கிற ஒரு கலர் எடுத்து ஹைலைட்டரா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஆனா நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். அப்பப்போ அப்படி இப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்கப்லயே பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பார்ட் வந்து லிப்ஸ்டிக்ன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க எல்லாமே பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போடலன்னா, அது ரொம்பவே ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். மேக்கப் பண்ணாத மாரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து லைனர். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரூப்பீஸ் வந்து 57 நல்லாருக்கும். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லிப் லைனர். இத வச்சவே நான் சம்டைம்ஸ் லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னலாம் எனக்கு லிப்ஸ்டிக்லாம் வாங்க தெரியாது. இந்த பிங்க் கலரு அந்த மாரிலாம் வாங்கி யூஸ் பண்ணாம கீழலாம் போட்டுருக்கோம். வாங்கணும்னு ஆசைப்பட்டு, போடணும்னு ஆசைப்பட்டு வாங்குவோம். பட் அது போட்டா அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் கொஞ்சம் நல்லா எடுக்கிற மாரி எனக்கு தோணுது. பட் இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வாங்கி குடுத்தது. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மஸ்காரா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹேர்லாம் கம்மியா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பல்ஜா காட்டுறதுக்காக மஸ்காரா கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தோம். ஆனா மஸ்காரா போடுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, எல்லாமே பட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா பட்டுச்சுன்னா மறுபடியும் மேக்கப் வந்து இது பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து நானா தான் அப்ளை பண்ணேன். அதுவும் கண்ணுக்குள்ள போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அமைதியா உட்காந்துருந்தேன். ஆ கொஞ்சம் எனக்கு கண்ணெல்லாம் போயிடுச்சு. சரி வேற வழி இல்ல. அதனால கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணிட்டு, இது போடுறதுக்கு கொஞ்சம் கத்துக்கணும். இன்னும் எனக்கு சரியா போட தெரியல. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனு தான் எனக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அப்படிங்கிற மாரி பொட்டு வச்சு நம்ம லுக்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம லுக் ஓரளவுக்கு ஓகே தான். பட் அன்னைக்கு ஜுவல் எல்லாம் போட்டிருந்தனால இந்த லுக் அன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் இதே சேம் தான் இன்னைக்கும் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜுவல் எல்லாம் மிஸ் ஆனதுனால கொஞ்சம் எனக்கே டிஃப்ரெண்ட்டா இருக்க மாரி இருக்கு. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி இந்த வீடியோ சீக்கிரமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரத்திலே எடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு வாய்ஸ் குடுத்து இன்னைக்கு தான் அப்லோட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பொறுமையா இவ்ளோ நேரம் கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.